மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் ராஜ்புத் சமூகத்தினர் அதிகமுள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபதேபூர் சிக்ரி பகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதுகுறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் பிரபாகரிடம் கேட்கலாம். பிரபாகர், ராஜ்புத் சமூகத்தினரிடையே பாஜகவுக்கு எப்படி வரவேற்பு இருக்கிறது? அண்மையில் நடந்த இந்த பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு பிறகு தற்போது நீங்க இருக்கக்கூடிய ஃபதேபூர் சிக்ரியில யாருக்கு அதிகமான வரவேற்பு இருக்குன்னு நம்ம கருதலாம்? 2008ஆம் ஆண்டு நாடாளுமன்ற இந்த தொகுதி மறுசீரமைப்பு பின்பாக உருவாக்கப்பட்டது இந்த ஃபதேபூர் சிக்ரி என்கின்ற புதிய தொகுதி. ஆக்ராவுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய மேற்கு எல்லையாக இது அமைந்திருக்கின்றது. ஒருபுறம் மத்திய பிரதேச மாநிலத்துடைய எல்லையும் மற்றொருடம் ராஜஸ்தான் மாநிலத்துடைய எல்லையுமாக இந்த ஃபதேபூர் சிக்ரி தொகுதி என்பது அமைந்திருக்கின்றது. இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு தேர்தலிலும் கிட்டத்தட்ட 10 லட்சம் வாக்குகள் பதிவாகி வரும் நிலையில் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வாக்குகள் இந்த ராஜ்புத் சமூகத்தினை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். சமீபத்தில் பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சர் புருஷோத்தம் ரூபாலா இந்த ராஜ்புத் சமூகத்தினர் குறித்து பேசியது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. எனவே இந்த முறை இந்த பாஜகவிற்கு எதிரான வாக்குகள் அனைத்தும் ராஜ்புத் சமூகத்தினை சேர்ந்தவர்கள் அந்த பாஜகவுடைய கூட்டணிக்கு எதிராக வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் கருதுகின்றார்கள். மிக முக்கியமாக கடந்த 3 தேர்தல் இந்த தொகுதியில் நடைபெற்றால் கூட இதுவரை இந்த ராஜ்புத் சமூகத்தினை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்பதும் இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய கொந்தளிப்பாக இருக்கின்றது. அதனை அறுவடை செய்யும் வகையில் காங்கிரஸ் இந்த தொகுதியில் போட்டியிடுகின்றது. மூன்றாம் கட்டமாக நடைபெறக்கூடிய இந்த 10 தொகுதிகளில், அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த 10 தொகுதிகளில் இந்த தொகுதியில் மட்டுமே காங்கிரஸ் பாஜகவுடன் நேரடியாக களம் காண்கின்றது. இந்த தொகுதியில் ராம்நாத் சிக்கர்வார் என்கின்ற ராஜ்புத் சமூகத்தை சேர்ந்தவர் இந்த தேர்தலில் போட்டியிட நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவர் ஏற்கனவே கார்கில் போரில் கலந்து கொண்டு இந்த பகுதியில் மக்களிடையே ஒரு நல்ல ஒரு செல்வாக்குள்ள தலைவராக இருக்கின்றார். இந்த முறை ராஜ்புத் சமூகத்தினரை பாஜகவிற்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு இந்த முறையில் இந்த ஃபதேபூர் சிக்ரி தொகுதியில் வாய்ப்புகள் வழங்கியிருப்பது அனைவராலும் வரவேற்பத்தக்கதாக ஒன்றாக இருக்கின்றது. எனவே இந்த பகுதியில் மிக முக்கியமாக இந்த மேற்கு மண்டலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த விஜய்கட் மண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில் இந்த ராஜ்புத் சமூகத்தினர் பாஜகவிற்கு எதிராக திரும்பியிருப்பது மற்ற பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்களை அதே பாதையில் வரவழைக்கும் என்று காங்கிரஸ் நம்புகின்றது. அதன் காரணமாக இந்த பகுதியில் காங்கிரஸ் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றது. வரக்கூடிய தேர்தலில் கிட்டத்தட்ட இந்த 3 லட்சம் வாக்குகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ராஜ்புத் சமூகத்தினை சேர்ந்தக்கூடிய வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் காங்கிரஸ் ஈடுபட்டிருக்கின்றது. அருகே இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்திலும் இதே போன்ற ஒரு கொந்தளிப்பு நிலவுவதால் அதனுடைய கொந்தளிப்புடைய பகுதி மற்றும் இது விஜய்கட் மண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய ராஜ்புத் சமூகத்தினர் அதிகமாக வாழக்கூடிய பகுதி என்பதாலும் பாஜகவிற்கு எதிரான மனநிலை ஏற்கனவே சிறுபான்மை மக்கள் அதே போல ராஜ்புத் சமூகத்தினர் வாக்குகள் என மொத்தமாக கிடைக்கும் பட்சத்தில் இந்த முறை நிச்சயமாக காங்கிரஸ் இந்த தொகுதியில் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தொகுதியின் வெற்றி இந்த மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான வெற்றி மட்டுமல்லாது அடுத்தடுத்து வரக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேலும் 4 கட்ட தேர்தல்களிலும் இந்த வெற்றி என்பது இங்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பலைகள் என்பது அங்கும் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மக்கள் பார்க்கின்றார்கள், எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய 7ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது. இதுவரை தொடர்ச்சியாக பல இடங்களில் பாஜகவிற்கு எதிரான மனநிலையில் ராஜ்புத் சமூகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் நிச்சயமாக பாஜகவிற்கு எதிரான ஒரு வாக்குகள் அதனை முழுமையாக காங்கிரஸ் சென்றடையும் அதற்கான வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய நடவடிக்கையில் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உள்ளபடி ராஜ்புத் சமூகத்தினர் இருக்கக்கூடிய பகுதிகளில் வாக்குகள் தீர்மானிக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க. அங்கிருந்து தேர்தல் களத்தின் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.